தென்னிந்தியாவைச் சேர்ந்தவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அமைப்பு சார்பில் மதச்சார்பின்மை காப்பும் என்ற தலைப்பில் சென்னையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த மத்திய அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் உடல்நலம் தேறி மீண்டும் தனது கடமைகளை ஆற்ற தொடங்கியிருக்கிற நிலையில் மரியாதை நிமித்தமாக தலைவர்கள் சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்லி வருகிறார்கள், உடல்நலம் விசாரித்து வருகிறார்கள். அந்த வரிசையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திருமிகு OPS அவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பிலே அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றால் மகிழ்ச்சி. கூட்டணியிலே யார் யாரை கூடுதலாக இணைத்துக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைவரும் கூட்டணி தலைவருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் முடிவெடுப்பார். விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலிமை பெறுவது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, இந்திய தேசத்திற்கும் நல்லது என்று நான் நம்புகிறவன்.